முகப்பரு பிரச்சனை எல்லா பெண்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இதுக்காக கண்ட கண்ட கிரீம்ஸ் எல்லாம் போட்டு எப்படி உடனே சரி பண்றதுங்கிறத பாப்பாங்க. எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு வேலைக்கு ஆகலங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் முகத்துல வரக்கூடிய கட்டிகளுக்கு புற்றுமண் இருக்குல்ல, அதுதான் பூசி வந்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம பவுடர் போட்டு வரதால அந்த பவுடர்லாம் நம்மளுடைய சர்மங்கள்ல தங்கி தேவையற்ற அழுக்க தான் கொடுக்குது. இது மூலமாவும் பருக்கள் வர வாய்ப்பு இருக்குது. சோ முகத்தை அடிக்கடி கழுவி சுத்தமா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோல வீட்ல இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு வந்த பருக்களை சீக்கிரமே அகற்ற முடியும். அது என்னங்கிறத பார்க்கலாம். வேப்பிலை இருக்கு இல்லையா, அதை பொடி செஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்து சந்தனம் குழைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த வேப்பிலை பொடியையும் மஞ்சள் தூளையும் தண்ணீர் விட்டு கலக்கி எங்க பருக்கள் இருக்குதோ அது மேல போட்டு வரலாம். இன்னொரு வழியும் இருக்குது. இந்த வேப்பிலை பொடியோட புதினா பொடி, துளசி பொடி இது எல்லாமே 10 கிராம் அளவு எடுத்துக்கணும். மிதமான சுடுதண்ணீர்ல இந்த பொடிகள் எல்லாத்தையும் கலந்து ஒரு கிரீம் பேஸ்டுக்கு கொண்டு வந்துக்கணும். இத முகம் ஃபுல்லா கூட அப்ளை பண்ணலாம். கண்ணை சுத்தி தவிர மத்த எல்லா இடங்களையும் போடுங்க. இத தடவி 15 நிமிஷங்கள் கழிச்சு முகத்தை குளிர்ந்த நீரால கழுவுங்க. இத தொடர்ந்து 4 அல்லது 5 நாட்களுக்கு செஞ்சுட்டு வந்தா பருக்கள் வந்த தடமே இல்லாம மறைஞ்சிரும். இந்த வேப்பிலை பொடி, புதினா பொடி, துளசி பொடி இந்த மூணுமே நம்ம ஸ்கின்னோட க்ளோவை ரொம்பவே அதிகப்படுத்தும். இதனால பருக்களும் மறையும், நம்மளுடைய ஸ்கின் டோனும் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாளுக்கு பருவே வராது. இதை தொடர்ந்து 4-5 நாட்கள் போட்டு பருக்கள்லாம் சரியானதுக்கு அப்புறமா வாரத்துக்கு ஒரு தடவை போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. இந்த பரு தொந்தரவு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிப்ஸ் தேவைப்பட்டாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க.